வணக்கம் நண்பர்களே. இந்தியா பாகிஸ்தான் இடையான ராணுவ மோதல் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இரண்டு நாடுகளும் இப்போ அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய ரோலை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் சீஸ்ஃபயருக்கு ஒப்புதல் அளிக்க போகுது. அதாவது இந்த மோதலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம், அமைதி பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட ரெடி அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். நல்ல முடிவு, ரெண்டு நாடுகளும் காமன் சென்ஸும் இன்டெலிஜென்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அமெரிக்காவுடைய ரோல் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது ஒரு சர்ச்சையாகவும் ஆயிருக்கு. காரணம் என்ன, ரெண்டு நாடுகளுக்கு இடையே எடுத்த முடிவு இந்த ரெண்டு நாடுகள் தான் முடிவு எடுக்கிறாங்களா இல்லை அமெரிக்கா முடிவு எடுக்குதா? அத்திமீறி இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்க அரசியலில் அமெரிக்கா உள்ள நுழையுதா? இந்த மாதிரி கேள்விகளும் எழுப்பப்படுது. பொதுவாக இந்தியாவுக்குள்ள நிறைய மக்கள் அமெரிக்காவை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒன்று ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பாங்க, ஃப்ரெண்டாக பார்ப்பாங்க, அல்லது ரொம்ப நெகட்டிவாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான் இருக்குது. பாகிஸ்தானுக்கு எதிர்த்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு முக்கிய நாடுனா அது கண்டிப்பாக அமெரிக்கா தான். இப்படி ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பார்வை, அமெரிக்காவே ஒரு ஏகாதிபத்திய சக்தி தான், இதனால் பெருசாக இந்தியாவுக்கு நன்மை கிடையாது, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சவுத் ஏஷியாவில் பிரித்தாளக்கூடிய நாடு பெரிய சக்தி அமெரிக்கா. இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது. சரி, இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் அமெரிக்காவுடைய ஆக்சுவல் ரோல் என்ன, அவருடைய பொசிஷன் என்ன, இதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கா எந்த மாதிரியான ரோலை ப்ளே பண்ணுது, அது பாகிஸ்தானோட ஃப்ரெண்டா இல்லை இந்தியாவோட ஃப்ரெண்டா இல்லை ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டா இல்லை வேறு மாதிரியான பொசிஷன் அது எடுத்திருக்கா, இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, பாகிஸ்தான் 1947 தனி நாடாக உருவாது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்தியாவிலேருந்து தான் பிரிஞ்சு போகுது. இந்த பாகிஸ்தான் நாட்டை உருவாக்குனதுக்கு காரணம் ஒரு பெரிய ஏகாதிபத்திய சக்தி, ஒரு பெரிய இம்பீரியல் பவர், பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் இந்த உலகத்திலே பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த ஒரு பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். அவ்வளோ நாடுகளை தன் கைவசம் வச்சுருந்தாங்க. சவுத் ஏஷியாவில் இருந்து ஒரு பெரிய நாடான இந்தியாவை அவங்க ரெண்டாக உடைக்கிறாங்க. ஆக்சுவலாக இது உடைஞ்சதுக்கு காரணம் இந்தியன் லீடர்ஸ் கிடையாது. நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் பிரிட்டிஷ் தான், அவங்களுடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஆனால் இதற்கு இந்தியாவுக்குள்ளே இருந்து சில லீடர்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு அப்போதைக்கு இருந்த முகமது அலி ஜின்னா, இவங்க பிரிட்டிஷோடு சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்கு ஏதுவாக இவங்களும் செயல்பட்டாங்க. ஓகே, இப்போ பாகிஸ்தான் 1947 தனி நாடாக உருவாயிடுச்சு. ஆனால் தனி நாடாக உருவானதுக்கப்புறம் அது தொடர்ந்து பிரிட்டிஷோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஃபர்ஸ்ட் வார் 1947 நடந்தது. அந்த வார் முடியும் போது தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பாகிஸ்தான் தன் கைவசம் எடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் கூட பிரிட்டன் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை தொடர்ந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எங்கள் சவுத் ஏஷியாவில் நாட்டை பிளவுபடுத்திட்டு தனியாக உருவாக்கின இன்னொரு நாட்டுக்கு தொடர்ந்து பிரிட்டன் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போது நமக்கு தொடர்ந்து சவால் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு புதிய வல்லரசோட கை கோர்க்குது. அந்த புதிய வல்லரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. அதுக்கப்புறம் அது சக்தி இழந்துருது. ஆனாலும் சக்தி வாய்ந்த நாடு தான், ஆனால் அது சூப்பர் பவர் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக இந்த உலகத்தில் ரெண்டு சூப்பர் பவர்ஸ் வராங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய யுஎஸ்எஸ்ஆர். இப்போ நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் செலுத்தினாங்களோ அந்த இடங்களில் அந்த நாடுகள் மீது 1945 அப்புறம் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்க. நிறைய இடங்களில் நீங்கள் கவனிக்கலாம். ஆப்பிரிக்காவில் பார்க்கலாம், ஏஷியாவில் பார்க்கலாம், இந்த மாதிரி வேர்ல்டு வைட் நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் அமெரிக்காவை ஹேர் டு த பிரிட்டிஷ் க்ரௌன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷனுடைய வாரிசு இந்த அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பிரிட்டனோட க்ளோஸாக இருந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது நம்பர் 1 பவராக உருமாறிக்கக்கூடிய அமெரிக்காவோட க்ளோஸாக போகிறாங்க. 1950s அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ரொம்ப க்ளோஸாக வராங்க. சில ஒப்பந்தங்களையும் சைன் பண்ணுறாங்க. முக்கிய ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார் மியூச்சுவல் டிஃபென்ஸ். இரண்டு நாடுகளும் இராணுவம் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் சேர்த்து ஒத்துழைக்கலாம், வேலை செய்யலாம் அப்படின்ற அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அமெரிக்காவுடைய தலைமையில் சென்டோ சீட்டோ அப்படின்னு ஏஷியாவுக்குள்ளேயே அமைக்கப்பட்ட 2 மிலிட்ரி பேக்ஸ், இராணுவ ஒப்பந்தங்கள், இதுலேயும் பாகிஸ்தான் மெம்பர் ஆகிறாங்க. இந்த காலகட்டம் வரலாறுல ரொம்ப முக்கியம். 1945 1991 இந்த அரசியல் சூழ்நிலையை கோல்டு வார், பனிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனிப்போர் காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் பவர்ஸ் இருந்தாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சோவியத் யூனியன். இவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ், காம்படிட்டர்ஸ். இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறது நீயா நானா.
அப்படின்ற போட்டி இருந்தது. இப்போ பல நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒன்று அமெரிக்காவுடைய லீடர்ஷிப் எடுத்துட்டாங்க, அவங்க கீழே வந்துட்டாங்க. இன்னும் சில நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா சோவியத் யூனியன் கீழே வந்துட்டாங்க. அப்போ 2 அணிகளாக இந்த கோல்டு வாரில் நீங்கள் நாடுகளை பார்க்கலாம். 2 குரூப் உருவாது நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஒன்று வெஸ்டர்ன் பிளாக் அமெரிக்காவுடைய லீடர்ஷிப் கீழே, இன்னொன்று ஈஸ்டர்ன் பிளாக் இது வந்து சோவியத் யூனியனுடைய லீடர்ஷிப் கீழே இருந்தது. இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்டர்ன் பிளாக்கை சூஸ் பண்ணுறாங்க, அமெரிக்காவுடைய லீடர்ஷிப் கீழே போகிறாங்க. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் சொன்னது போல் பிரிட்டனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு புது ஆதிக்க சக்தியாக இருக்கிறது அமெரிக்கா. நேச்சுரலாக பிரிட்டனை அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டதுனால, புது வாரிசாக வந்ததுனால அவங்களோட க்ளோஸாக போயிடுறாங்க. இது ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனிப்போர் காலத்தில் இந்தியா நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கும். வெஸ்டர்ன் பிளாக் கீழேயும் போல, ஈஸ்டர்ன் பிளாக் கீழேயும் போல நம்ம தனித்து இயங்குகிறோம். நம்மளுடைய இறையாண்மையை விட்டு கொடுக்கல. அதே நேரத்தில் சோவியத் யூனியனோட ஒரு ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறோம். சோவியத் யூனியன் கீழே போல, பாகிஸ்தானா அமெரிக்காவுக்கு கீழே போயிடுச்சு. ஆனால் நம்ம தனித்து நின்னாலும் சோவியத் யூனியன் நம்மளை மதித்து நம்மளோட ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்டு பண்ணுறாங்க. இது பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துது. இந்தியா சோவியத் யூனியனோட க்ளோஸாக போயிட்டாங்க, நமக்கு இது ஆபத்து, நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காகவும் அமெரிக்காவோட அவங்க க்ளோஸாக போகிறாங்க. இது அமெரிக்காவுக்கு எப்படி லாபம்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எதிரியான சோவியத் யூனியன் இவங்களை செக் பண்ணுறதுக்கு சவுத் ஏஷியா பகுதியில் பாகிஸ்தான் யூஸ் ஆச்சு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய லாபம். அது இல்லாமல் சவுத் ஏஷியாவுக்கு பாருங்கள், இதுக்குள்ள அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு ஒரு ஏஜென்ட் அவங்களுக்கு தேவை. ஜென்ரலாக இந்த மாதிரி வல்லரசுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் ரீஜன்லையும் ஒரு நாட்டை அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வச்சுருப்பாங்க. இந்த நாடுகளை ப்ராக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்சிஸ் மூலமாக மறைமுகமாக அந்த பகுதியை அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்சிஸ் இருக்காங்க அமெரிக்காவுக்கு, பிரிட்டனுக்கு, ஃப்ரான்ஸுக்கு. இப்போ சவுத் ஏஷியாவில் ஒரு முக்கியமான ப்ராக்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு முக்கியமான ப்ராக்சி இஸ்ரேல். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் முக்கியமான ப்ராக்சிஸ் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, அப்புறம் பிலிப்பீன்ஸ், இவங்கள சொல்லலாம். சவுத் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான ப்ராக்சி கொலம்பியா. இந்த மாதிரி ஒரு பகுதியிலையும் அவங்களுக்கு சாதகமாக செயல்படுற நாடுகளை வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ராக்சியாக சவுத் ஏஷியாவில் இருந்தது. 1950s ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை உதவியாக அமெரிக்கா பாகிஸ்தான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $40 பில்லியன் மேலே. இன்றைக்கி $1 பில்லியன் அப்படின்றது 8500 கோடி ரூபாய். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் $40 பில்லியன் எவ்வளோ அப்படிங்கிறது. ஏன் இவ்வளோ பணத்தை கொடுத்தாங்கன்னா, தன்னுடைய கூட்டாளி பாகிஸ்தான், அதனுடைய வளர்ச்சி முக்கியம். அது இல்லாமல் இந்த பகுதி வந்து ஒரு செழிப்பான ஒன்றாக இருக்கணும், அதுக்கு பாகிஸ்தானுடைய ரோலும் தேவை அப்படின்ற அடிப்படையில் இந்த பணத்தை அவங்க கொடுத்துட்டே வந்தாங்க. ஆனால் ஒத்து கவனிச்சிங்கன்னா இந்த பணத்தில் நிறைய பாகிஸ்தான் எடுத்து அவங்களுடைய இராணுவத்துக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஸ்பெண்ட் பண்ணல. மக்களை உயர்த்தணும், கல்வியை உயர்த்தணும், அதுக்கெல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணல. இராணுவத்துக்கு இந்த பணத்தை நிறைய டைவெர்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க அப்படி தான் டைவெர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பாகிஸ்தானுக்கு மிலிட்ரி சப்போர்ட்டும் அமெரிக்கா அந்த காலத்துலேருந்து கொடுக்கும். முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்கு. F-5, F-15, F-16 போன்ற ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது பாருங்கள், இராணுவ விமானங்கள். இதையும் கூட அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சு தான் பாகிஸ்தான் இந்தியாவோட சண்டை போட்டிருக்கு. ஆனால் இந்தியா இது வரைக்கும் பாகிஸ்தானோட சண்டை போட்ட எல்லா போர்லையும் நாம தான் வின் பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து ரஷ்யன் சப்போர்ட். அந்த காலத்தில் ரஷ்யா நமக்கு கொடுத்த வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ். இன்றைக்கி அது அவுடேட்டடாக இருக்கும், அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அதை வச்சு தான் நம்ம பாகிஸ்தானோட சண்டை போட்டோம். ரஷ்யன் ஹெல்ப் இல்லாமல் பாகிஸ்தானை நம்ம வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு அரசியலை தான் நீங்கள் அந்த காலத்துலேருந்து சவுத் ஏஷியாவில் பார்த்துட்டு வரீங்க. அது இல்லாமல் 1980 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்? சோவியட் ஆப்கான் போர் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்கானிஸ்தான் நாடு சோவியத் யூனியனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஆப்கானிஸ்தானும் சவுத் ஏஷியாவில் இருக்கிற ஒரு நாடு. நீங்கள் சவுத் ஏஷியாவுக்குள்ளே வரணும்னா ஆப்கானிஸ்தானை தாண்டி தான் வரணும். நீங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சவுத் ஏஷியாவுக்குள்ளே வந்த மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அதனால் ஆப்கானிஸ்தான்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரீஜன். ஸோ இந்த ரீஜனையே தன் கைவசம் கொண்டு வரணும்னு அமெரிக்கா நினைக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தான் சோவியத் யூனியனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ 1980 என்ன பண்ணுறாங்கன்னா சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே டைரெக்டாக வராங்க. ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்க நிறைய பேர் சோவியத் யூனியனை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காரணத்தால் சோவியத் யூனியன் டைரெக்டாக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்துடுது. இதை காரணம் காட்டி அமெரிக்காவும் சோவியத் யூனியனோட சண்டை போகிறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்துடுறாங்க. இதுதான் சோவியட் ஆப்கன் வார். இந்த சோவியட் ஆப்கன் வார் வந்து ஒரு 11 வருடம் போகுது. 1917 ஆரம்பித்து 1990 வரைக்கும் போகுது. இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவோட சப்போர்ட் பண்ணி
ஆப்கானிஸ்தானில் இறங்கி சோவியத் யூனியனுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. ஸோ இப்படி ஒரு அலையன்ஸ் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் முக்கியமான பயங்கரவாத அமைப்புகள் சவுத் ஏஷியாவில் உருவாகுது. அல்கெய்தா இருக்கு இல்லையா, இந்த அல்கெய்தா போன்ற அமைப்புகள் 1980s தான் உருவாகுது. இந்த அல்கெய்தாவுக்கு உருவாக்குனது முக்கியமான காரணம் வந்து அமெரிக்கா, பாகிஸ்தான் இவங்களோட சேர்ந்து அவங்களுடைய கூட்டாளிகளான சவுதி அரேபியாவும் அவங்க வந்து இதை உருவாக்குனாங்க. சவுதியும் வெஸ்டர்ன் பிளாக் நாடு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. சோவியத் யூனியனுடைய கூட்டாளியான சைனா இந்த சோவியட் ஆப்கான் வாரில் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் தான் ஒரு தனி சக்தியாக உருவாகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்க கையில் இருந்தது. அதனால் டெம்பரரியாக என்ன பண்ணுறாங்கன்னா அலையன்ஸை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான், அமெரிக்கா, சவுதி, சைனா இவங்க எல்லாரும் சேர்ந்து சோவியத் யூனியனுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் செயல்படுறாங்க. முதல்ல அல்கெய்தா தான் உருவாகுது. அல்கெய்தாவை தாண்டி நிறைய குரூப்ஸ் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே செயல்பட்டாங்க. இவங்களை முஜாஹிதீன்னு சொல்லுவாங்க. முஜாஹிதீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆரை எதிர்த்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே சண்டை போடுறவங்க. அதுக்கப்புறம் தாலிபான் அப்படின்ற அமைப்பு வருது. தாலிபானுங்கிறது ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி போராளி குழுக்கள் எல்லாம் உருவாக்குனது இந்த வெஸ்டர்ன் பிளாக் நாடுகள் தான். இவங்களுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. கூட மெயினாக ஹெல்ப் பண்ணது பாகிஸ்தான். இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய பல பயங்கரவாத அமைப்புகள் உருவானதுக்கு காரணம் பாகிஸ்தான் அண்ட் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு இதில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்படுறோம்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். அல்கெய்தாவை எதிர்த்தே அவங்க சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் இவங்களுடைய அரசியலுக்காக இந்த மாதிரி குழுக்களை அமெரிக்கா உருவாக்குனாங்க. அவங்களுடைய கூட்டாளி பாகிஸ்தானும் சேர்ந்து வேலை செஞ்சு இந்த பனிப்போர் 1991 முடிவுக்கு வருது. 1991க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த அல்கெய்தா போன்ற அமைப்புகள் அவங்களுடைய மாஸ்டர்ஸ்க்கு எதிராக மாறிடுறாங்க. அவங்களுடைய மாஸ்டர் யார்? அவங்க உருவாக்குனது அமெரிக்கா, பாகிஸ்தான் இவங்களுக்கு எதிராகவே மாறுறாங்க. ஒசாமா பின் லாடன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அல்கெய்தானுடைய ஒரு ஃபவுண்டர். அவர் சவுதி நேஷனல், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து 1991க்கு அப்புறம் அமெரிக்காவே எதிர்க்க ஆரம்பிக்கிறார். ரைட்டுங்களா? அது இல்லாமல் இன்னும் நிறைய பயங்கரவாத அமைப்புகள் வந்து பாகிஸ்தானை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை உருவாக்குனது இந்த ரெண்டு சக்திகள், இவங்களோட சேர்ந்த மற்ற சக்திகள், சவுதி போன்ற சக்திகள். இப்போது இந்த பயங்கரவாதிகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்க கையில் வெப்பன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் பனிப்போர் 1991 முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ சோவியத் யூனியன் உடஞ்சி போயிடுச்சு. ஒரே ஒரு பெரிய சக்தி தான் அது அமெரிக்கா. அதனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. இவங்க கையில் அதிகாரம் இருக்குது. இப்போ இந்த பயங்கரவாத அமைப்புகள் அவங்க கையில் அதிகாரத்தை இன்னும் பலப்படுத்தி மற்ற நாடுகளோட சண்டை போட அவங்க நினைக்கிறாங்க. இப்படி தான் அமெரிக்கா வந்து இந்த குரூப்ஸ்க்கே எளிமையாக வராங்க. இவங்க உருவாக்கின குரூப் தான் இதெல்லாம். ஆனால் இவங்களுக்கு எதிராகவே அமெரிக்கா செயல்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2001 அந்த அமெரிக்காவில் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. 9/11 அட்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அமெரிக்கா படையெடுத்து வராங்க. ஆப்கானிஸ்தானோட சேர்ந்து மற்ற நாடுகளும் உள்ளே வராங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியல. 2021 இந்த மேற்கத்திய நாடுகளெல்லாம் ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியேறாங்க. யார் எதிர்த்து சண்டை போட வந்தாங்களோ அவங்களால கடைசி வரைக்கும் அழிக்க முடியல. இன்றைக்கி தாலிபான்ற அமைப்பு தான் ஆப்கானிஸ்தான் நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ். இதுக்குள்ளே அமெரிக்காவுடைய ஒரு பொசிஷன். அது இல்லாமல் சவுத் ஏஷியாவில் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கா செய்யக்கூடிய அரசியல். சரி, இப்போ அமெரிக்காவுக்கு இந்தியா ஃப்ரெண்டா பாகிஸ்தான் ஃப்ரெண்டா? உண்மை என்னென்னா 2 பேரும் ஃப்ரெண்டு தான். 2 பேருமே அவங்களுக்கு தேவை. ஆனால் யார் அதிகம் தேவைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பாகிஸ்தான் தான் தேவை. அதனால தான் 2 பேரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நியூட்ரல் பொசிஷன் எடுப்பாங்க. 1965 இந்தியா பாகிஸ்தான் வாரில் நியூட்ரல் பொசிஷன் எடுத்தாங்க. ஆனால் 1971 வாரில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா பாகிஸ்தான் சப்போர்ட் போட்டது. இந்தியாவுக்கு முதுகில் குத்துச்சு அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி செயல்களே ஈடுபட்டிருக்கு. ஆனால் 1980ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நியூட்ரல் பொசிஷனை மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கும் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை, பாகிஸ்தான் தேவை. அவங்க எப்பயுமே மீடியேஷன் பண்ணுவாங்க. ஆனால் பாகிஸ்தானை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அமெரிக்கன் பொசிஷன். அதனால தான் ட்ரம்ப் இப்போ என்ன சொன்னார்னா, 2 பேரும் சண்டை போடாதீங்க, அதனால் யூஸ் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அதற்கான பதிலை நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து அமெரிக்கா இந்த பொசிஷனை தான் எடுப்பாங்க. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு இந்தியா அமெரிக்காவை தான் நம்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் நம்ப முடியாது. அப்படி நம்புறது முட்டாள்தனம். இந்தியா தன்னை தானே என்ன பண்ணணும்னா ராணுவ ரீதியாக இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். டிஃபென்ஸை இன்னும் இண்டிஜினைஸ் பண்ணணும். இன்னும் ரிசர்ச் பண்ணணும். இன்னும் ஸ்ட்ராங் வெப்பன் சிஸ்டம்ஸை உருவாக்கணும். நம்முடைய கூட்டாளி நாடுகளோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும். அது இல்லாமல்
ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப் கடந்த 10 வருடங்களாக வீக் ஆயிடுச்சு. ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாடு இந்தியா கூட எப்பயுமே நின்று இருக்கு பெரும்பாலான நேரங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ரஷ்யாவுக்கு இவ்வளோ காலம் பாகிஸ்தான் ஒரு எதிரி. ஆனால் இன்றைக்கி ரஷ்யா கிட்ட நம்ம விலகி வந்துட்டதுனால நம்முடைய நண்பனான ரஷ்யா இப்போ பாகிஸ்தானுடைய க்ளோஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான நிலை. இதை நம்ம வளர விடக்கூடாது. மறுபடியும் ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இவ்வளோ காலமாக நம்ம அதான் பண்ணியிருக்கோம். இதை நம்ம கூடிய விரைவில் பண்ணணும். ஃப்யூச்சரில் பாகிஸ்தானோட ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ரஷ்யன் சப்போர்ட் நமக்கு தேவை. நான் சொன்னது போல் அமெரிக்காவை நம்ப முடியாது. அவங்க ஒரு நியூட்ரல் பொசிஷனாக எதிர்ப்பாங்க. அதை தாண்டி இந்தியாவுக்கு பெரிதளவில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரஷ்யா இந்தியாவோட ஃபர்தராக க்ளோஸாக வரும், நம்மோடு சேர்ந்து நிற்கும். ஆனால் ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது இந்தியாவுடைய பொசிஷனை இன்னும் பலப்படுத்தும். நன்றி.